ஓம் சாந்தி. மார்ச் 20, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகின் சந்தோஷம் கன பொழுதுக்கு உரியதே அன்றி உங்களுடன் வரப்போவது அல்ல. இந்த ஞானத்தின் அழியாத ரத்தினங்களே உங்களுடன் வரும். ஆகவே உங்களுடைய அழியாத வருமானத்தை சேமியுங்கள். கேள்வி: தந்தை உங்களுக்கு கற்பிக்கும் கல்வியில் உங்களுக்கு கற்பிக்கப்படாதது என்ன? பதில்: மாயாஜால சக்தி உங்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. ஒருவரின் மனதிலுள்ள எண்ணங்களை தெரிந்து கொள்வதே மாயாஜால சக்தியாகும். அந்த ஞானம் உங்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. தந்தை எண்ணங்களை அறிந்து கொள்பவர் அல்ல. அவர் ஜானி ஜனன்கார், அதாவது அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது அவர் ஞானம் நிறைந்தவராவார். இந்த ஆன்மீக கல்வியை உங்களுக்கு கற்பிப்பதற்காக தந்தை வருகின்றார். அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள் என்று பாரத மக்கள் பாரதத்தில் பாடுகிறார்கள். ஆத்மாக்களாகிய எங்களுடைய தந்தையான பரமாத்மா பரம தந்தை எங்களுக்கு இப்பொழுது ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் தனது சொந்த அறிமுகத்தை கொடுப்பதுடன் உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் அறிமுகத்தையும் எங்களுக்கு கொடுக்கின்றார். சிலர் புத்தியில் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். எனினும் மற்றோர் மிக குறைவாகவே புரிந்து கொள்கிறார்கள். அது வரிசை கிரமமாகும். நீங்கள் உயிர் வாழ்பவர்கள் என்பதும் பரமதந்தை பரமாத்மாவிற்கு முன்னால் நீங்கள் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அஷரீரி உலகில் இருந்த போது தந்தையிடமிருந்து பிரிந்திருந்தார்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கு வந்து ஜீவாத்மாக்கள் ஆகும் பொழுதே, அதாவது ஒரு சரீரத்தை எடுக்கும் பொழுதே அவர்கள் தந்தையான பரமாத்மாவிடமிருந்து பிரிகின்றார்கள். அவர்கள் பரமாத்மாவான பரம தந்தையிடமிருந்து பிரிந்து தங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக இங்கு வருகின்றார்கள். முன்னர் இதன் அர்த்தம் புரியாமலேயே இருந்தது. நீங்கள் இவ்வாறு அப்பொழுது பாடினீர்கள். தந்தை இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து அவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கு வருகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்களே முதலில் பிரிந்தவர்கள். ஆகவே சிவ் பாபா முதலில் உங்களை சந்திக்கின்றார். தந்தை உங்களுக்காக வரவேண்டி உள்ளது. முன்னைய கல்பத்திலும் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்தார். பின்னர் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகினீர்கள். அந்த நேரத்தில் வேறு எந்த தேசமும் இருக்கவில்லை. நீங்கள் ஆதி சனாதன தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அது தேவ தர்மம் என்றும் தேவர்களின் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென சொந்த தர்மம் உள்ளது. தர்மமே சக்தியாகும் என்றும் கூறப்படுகிறது. தர்மத்தில் சக்தி உள்ளது. லக்ஷ்மியும் நாராயணரும் எந்த அளவு சக்தியை கொண்டிருந்தார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாரதத்தில் உள்ள மக்களுக்கு தங்களுடைய சொந்த தர்மத்தை பற்றி தெரியாது. அதுவே பாரதத்தின் தமது உண்மையான தர்மம் என்பது அவர்கள் எவரது புத்தியிலும் புகுவதில்லை. அவர்கள் தமது சொந்த தர்மத்தையும் அறியாதிருப்பதால் அவர்கள் அதர்மம் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். நீங்கள் உங்கள் சொந்த தர்மத்திற்கு வந்திருப்பதால் உங்களிடம் அதிக அளவு பலம் உள்ளது. எனவே நீங்கள் கலியுக மலையை பெயர்த்து சத்யுக மலையாக மாற்றுகின்றீர்கள். நீங்கள் பாரதத்தை ஓர் தங்க மலையாக ஆக்குகின்றீர்கள். அங்கு சுரங்கங்கள் தங்கத்தினால் நிறைந்துள்ளன. அங்கு தங்க மலைகள் உள்ளன. அவை பின்னர் பிளக்கின்றன. தங்கம் உருக்கப்பட்டு அவை தங்க கட்டிகள் ஆக்கப்படுகின்றன. பெரிய தங்க கட்டிகளினால் கட்டடங்கள் கட்டப்படுகின்றன.
பூனையான மாயையை பற்றிய நாடகம் இங்கு காட்டப்படுகிறது. அவை அனைத்தும் கதைகளாகும். தந்தை கூறுகின்றார், நான் அவை அனைத்தினதும் சாராம்சத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். ஒருவர் எவ்வாறு டிரான்ஸில் சென்று தனது மடியில் தங்கத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றார் என அவர்கள் காட்டுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர் டிரான்ஸில் இருந்து மேலும் பொழுது அங்கு எதுவும் இருக்காது. உங்களுக்கும் அவ்வாறே நடக்கிறது. அது தெய்வீக காட்சி என்று அழைக்கப்படுகிறது. அதிலிருந்து எதுவும் பெறப்படுவதில்லை. பலர் தீவிர பக்தி செய்கிறார்கள். அந்த பக்தி மாலை இந்த ஞான மாலையிலிருந்து வேறுபட்டதாகும். ருத்ரரினதும் விஷ்ணுவினதும் மாலைகளும் உள்ளன. பின்னர் அவை பக்தி மாலை ஆகின்றன. இப்பொழுது நீங்கள் ஓர் ராஜ்யத்திற்காக கற்கின்றீர்கள். உங்களுடைய புத்தியின் யோகம் ஆசிரியருடனும் ராஜ்யத்துடனும் உள்ளது. நீங்கள் ஒரு கல்லூரியில் கற்கும் பொழுது உங்களுடைய புத்தியின் யோகம் ஆசிரியருடன் இருக்கிறது. ஒரு சட்ட நிபுணர் உங்களுக்கு கற்பித்து உங்களை தனக்கு நிகர் ஆக்குகின்றார். எவ்வாறாயினும் பாபா எங்களை எவ்வாறு ஆக்குகின்றாரோ அவ்வாறு தான் ஆகுவதில்லை என்பதே இங்குள்ள அற்புதமாகும். இது உங்களுடைய ஆன்மீக கல்வியாகும். உங்களுடைய புத்தியின் யோகம் சிவ் பாபாவுடன் உள்ளது. அவர் மாத்திரமே ஞானம் நிறைந்த ஒருவர் என்றும் ஞான கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஜானி ஜனன்கார் என்பதன் அர்த்தம் அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன உள்ளது என்பதையும் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன நடக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கின்றார் என்பதல்ல. மற்றவர்களின் எண்ணங்களை ஊகித்து அறிபவர்களே உங்களுக்கு அவற்றை கூறுகிறார்கள். அது மாயாஜால சக்தி பற்றிய அறிவு என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உங்களை சாதாரண மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற்றுவதற்கு தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு அதிக காலம் எடுக்கவில்லை என்றொரு பாடலும் உண்டு. இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் என்பதையும் உங்களுடைய அடுத்த பிறவியில் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா நினைவு கூறப்படுகின்றனர். சமய நூல்களில் அவர்களை குறித்து பல கதைகள் எழுதப்பட்டுள்ளன. தந்தை இங்கு அமர்ந்திருந்து நேரடியாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கடவுள் பேசுகின்றார். கடவுள் மாத்திரமே ஞான கடலும் சந்தோஷ கடலும் அமைதி கடலும் ஆவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய ஆஸ்தியை கொடுக்கின்றார். இந்த கல்வி உங்களுடைய எதிர்கால 21 பிறவிகளுக்கானது. ஆகவே நீங்கள் மிக நன்றாக கற்க வேண்டும். உங்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியை கற்பித்து புதிய உலகை ஸ்தாபிப்பதற்காக தந்தை சக்கரத்தில் ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். புதிய உலகில் தேவர்களின் ராஜ்யமே உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றேன். இந்த தர்மம் இருந்தபோது வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. இப்பொழுது மற்ற அனைத்து சமயங்களும் உள்ளன. இதனாலேயே நீங்கள் திரிமூர்த்தி படத்தை விளங்கப்படுத்தும் பொழுது இந்த ஒரு தர்மம் பிரம்மா மூலம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். அந்த தர்மம் இப்பொழுது இல்லை. நான் நற்குணங்களென்று இருக்கின்றேன். என்னிடம் நற்குணங்கள் இல்லை. ஆகவே என் மீது கருணை காட்டுங்கள். என்னிடம் நற்குணங்கள் இல்லை என்றெல்லாம் அவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் இதனை பாடும் பொழுது அவர்களின் புத்தி தந்தையாகிய கடவுளிடம் செல்கிறது. அவர் கருணை நிறைந்த ஒருவர் என்று அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளின் துன்பங்கள் அனைத்தையும் அழித்து அவர்களுக்கு 100% சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தந்தை வருகின்றார். அவரிடம் அந்த அளவு கருணை உள்ளது. நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளதால் நீங்கள் அவரிடமிருந்து முழுமையான சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அது சந்தோஷ தாமமாகும். இது துன்ப பூமியாகும். நீங்கள் இந்த சக்கரத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மௌன தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்தால் உங்களுடைய இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். நீங்கள் மௌன தாமத்தை நினைவு செய்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்க வேண்டும். ஆத்மாக்கள் மௌனதாமத்திற்கு திரும்புவார்கள். தந்தை ஒருவருடைய நினைவை தவிர வேறு எவருடைய நினைவும் இருக்கக்கூடாது.
உங்களுடைய புத்தியின் இணைப்பு முற்றிலுமாக தெளிவாக இருக்க வேண்டும். தந்தை ஒருவரை நினைவு செய்வதன் மூலம் உங்களுக்குள் உள்ள சந்தோஷத்தின் பாதரசம் அதிகரிக்கும். இப்பழைய உலகில் சந்தோஷமானது கன நேரத்திற்கு உரியது. அது உங்களுடன் வராது. அழியாத ஞான ரத்தினங்களே உங்களுடன் வரும். அதாவது அழியாத ஞான ரத்தினங்களின் வருமானத்தையே நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்கின்றீர்கள். இதன் பலனை நீங்கள் 21 பிறவிகளுக்கு அனுபவம் செய்வீர்கள். ஆம், அழியக்கூடிய செல்வமும் கூட தந்தைக்கு உதவி செய்பவர்களுடன் செல்லும். பாபா இந்த சிப்பிகளை எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு இதற்கு ஈடாக அங்கு எங்களுக்கு மாளிகையை கொடுங்கள். சிப்பிகளுக்கு பதிலாக தந்தை ஏராளமான ரத்தினங்களை தருகின்றார். அமெரிக்கர்கள் புராதன பொருட்களுக்கான அதிகளவு பணங்களை செலவழிக்கிறார்கள். மக்கள் புராதன பொருட்களுக்கு அதிகளவு பணம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் அமெரிக்கர்களிடம் 1% பெறுமதியான ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாங்குகிறார்கள். பாபாவும் ஒரு சிறந்த வாடிக்கையாளர். அவர் அப்பாவியான பிரபு என்று நினைவு கூறப்படுகின்றார். மக்களுக்கு இது தெரியாது. அவர்களும் சிவனும் சங்கரரும் ஒன்றென கருதி எங்களுடைய மடிகளை நிரப்புங்கள் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களை பெற்று உங்களுடைய புத்திகளை அவற்றால் நிரப்புகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவரே எல்லையற்ற தந்தையாவார். அவர் கசப்பான மலர்களை உட்கொண்டார் என்றும் போதை தரக்கூடிய பானத்தை பருகினார் என்றும் கூறும் பொழுது மக்கள் சங்கரரையே குறிக்கின்றார்கள். அவர்கள் அமர்ந்திருந்து பல்வேறு கதைகளை உருவாக்கி உள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சத்கதிக்காக கற்கின்றீர்கள். இந்த கல்வி முழுமையான மௌனத்தில் நிலைத்திருப்பதற்கே ஆகும். நீங்கள் இந்த விளக்குகள் அனைத்தையும் ஏற்றி காட்சிக்கு வையுங்கள். அப்பொழுது மக்கள் வந்து ஏன் சிவஜெயந்தியை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுகின்றீர்கள் என உங்களிடம் கேட்கலாம். சிவன் மாத்திரமே பாரதத்தை செல்வம் கொழிக்க செய்கின்றார். லக்ஷ்மி நாராயணரை ஸ்வர்க்கத்திற்கு அதிபதிகள் ஆக்கியவர் யார்? உங்களுக்கு இது தெரியும். லக்ஷ்மியும் நாராயணரும் முன்னைய பிறவியில் யாராக இருந்தார்கள்? லக்ஷ்மி முன்னைய பிறவியில் உலக மாதாவாக, ஜெகதம்பாவாக, ஞான சுரூபியாக இருந்தார். பின்னர் அவர் அந்த அரசகுமாரி ஆகினார். ஆகவே யாருடைய அந்தஸ்து உயர்ந்தது? பார்வைக்கு லக்ஷ்மி ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக உள்ளார். ஜெகதம்பாள் எங்கு அதிபதியாக இருக்கின்றார்? மக்கள் ஏன் அவரிடம் செல்கிறார்கள்? பிரம்மா 100, 200 அல்லது 1000 கரங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார். குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது கரங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. பெண் தெய்வமான ஜெகதம்பாவுக்கு லக்ஷ்மியை விட அதிக அளவான கரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அவரிடம் சென்று அனைத்தையும் கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு குழந்தை வேண்டும், இது வேண்டும் என பல ஆசைகளுடன் அவரிடம் செல்கிறார்கள். லக்ஷ்மியின் விக்கிரகத்திற்கு முன்னே செல்லும் பொழுது அவர்கள் இவ்வாறான ஆசைகளுடன் ஒருபொழுதும் செல்வதில்லை. அவரிடம் அதிக செல்வம் மாத்திரமே உள்ளது. நீங்கள் உங்களுடைய சொர்க்கமென்ற ராஜ்யத்தை ஜெகதம்பா மூலம் பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் ஜெகதம்பாவிடம் எதை கேட்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஒரு கல்வியாகும். ஜெகதம்பா உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றார்? ராஜயோகம். இதுவே புத்தியின் யோகம் என அழைக்கப்படுகிறது. உங்களுடைய புத்தியின் யோகம் மற்ற திசைகளிலும் இருந்து அகற்றப்பட்டு தந்தை ஒருவருடனேயே தொடர்பு கொள்கிறது. சாதாரணமாக புத்தி பல திசைகளிலும் செல்கிறது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களுடைய புத்தியின் யோகத்தை என்னுடன் இணையுங்கள். அவ்வாறு இல்லாது விட்டால் உங்களுடைய பாவங்கள் அழிய முடியாது. இதனாலேயே பாபா நீங்கள் புகைப்படம் எடுப்பதை தடை செய்கின்றார். இந்த ஷரீரம் இருவருக்கு உரியது. தந்தை தானே ஒரு முகவராகி கூறுகின்றார், உங்களுடைய அந்த ஒப்பந்தம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. காமச்சிதையிலிருந்து இறங்கி இந்த ஞான சிதையில் அமருங்கள். காமச்சிதையிலிருந்து இறங்குங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்களுடைய தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். வேறு எந்த மனிதராலும் இதனை கூற முடியாது.
மனிதர்களை கடவுளென அழைக்க முடியாது. தந்தையே தூய்மையாக்குபவர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் எங்களை காமச் சிதையிலிருந்து இறங்கி இந்த ஞானச் சிதையில் அமரச் செய்கின்றார். அவர் ஆன்மீக தந்தையாவார். அவர் இவருக்குள் அமர்ந்திருந்து கூறுகின்றார், நீங்களும் ஓர் ஆத்மா, தொடர்ந்து இதனை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். தந்தை கூறுகின்றார், மன்மனாபவ். மன்மனாபவ் என்று கூறும்போது உங்களுடைய விழிப்புணர்வு விழிப்படைகிறது. இப்பழைய உலகின் விநாசம் உங்கள் முன்னால் நிற்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அதுவே மகாபாரத போராகும். அப்பொழுது மக்கள் கூறுகிறார்கள், வெளிநாடுகளிலும் யுத்தங்கள் நடைபெறுகின்றன. ஏன் அது மட்டுமே மகாபாரத போர் என அழைக்கப்படுகிறது? இந்த யாகம் பாரதத்தில் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. அதன் மூலம் மாத்திரமே விநாசத்தின் ஜுவாலைகள் வெளிப்படும். உங்களுக்கு ஒரு புதிய உலகம் தேவை. ஆகவே இனிமையான குழந்தைகளே, பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். இங்குள்ள வேர்கள் மூலம் அந்த போர் வெளிப்படும். மகாபாரத போரின் அழிவு ஜுவாலைகள் இந்த ஞானம் என்ற இந்த யாக தீயிலிருந்து வெளிப்பட்டது. சமய நூல்களில் இவை அனைத்தும் எழுதப்பட்டிருந்தும் அதனை யார் கூறியதென்பது எவருக்கும் தெரியாது. தந்தை இப்பொழுது புதிய உலகிற்காக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு எவரும் இருக்கக்கூடாது. அசுர உலகம் அழிக்கப்படுகிறது. நேற்று நீங்கள் உலகை ஆட்சி செய்தீர்கள் என்பதை உங்களுடைய புத்தி நினைவு செய்யட்டும். தந்தை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். பின்னர் நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளை எடுத்தீர்கள். தந்தை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார். குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துள்ளார். தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது முழு அசுர உலகமும் அழிக்கப்படுகிறது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் பிரம்மா மூலம் விளங்கப்படுத்துகின்றார். பிரம்மாவும் சிவனின் ஓர் குழந்தையாவார். விஷ்ணுவின் முக்கியத்துவமும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்மா விஷ்ணு ஆகின்றார். விஷ்ணு பிரம்மா ஆகின்றார். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் என்பதையும் பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதையும் பின்னர் 84 பிறவிகளை எடுப்பீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஆகவே எவ்வாறு உங்களால் இந்த ஞானத்தை ஒரு மனிதரிடமிருந்து பெற முடியும்? இவை அனைத்தும் புத்தியின் கேள்விகளாகும். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய புத்தியை மற்ற அனைத்து திசைகளிலிருந்தும் நீக்குங்கள். புத்தியே சீரழிகின்றது. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய குடும்பத்துடன் வாழலாம். உங்களுடைய இலக்கும் லட்சியமும் உங்கள் முன்னிலையில் உள்ளது. கற்பதன் மூலம் நீங்கள் என்ன ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சங்கம யுகத்திலேயே நீங்கள் கற்கின்றீர்கள். தற்பொழுது நீங்கள் இந்த பக்கத்திலும் இல்லை, அந்த பக்கத்திலும் இல்லை. நீங்கள் வெளியில் இருக்கின்றீர்கள். தந்தை படகோட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். மக்கள் பாடுகிறார்கள், எங்களுடைய படகை அக்கறைக்கு எடுத்து செல்லுங்கள். இதனை குறித்து ஒரு கதையும் உள்ளது. சிலர் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறார்கள், ஆனால் மற்றவர்களோ அங்கு நின்று விடுகிறார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் இங்கே அமர்ந்திருந்து பிரம்மாவின் வாய் மூலம் உங்களுடன் பேசுகின்றேன். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? மக்களின் தந்தையும் பிரஜாபிதா நிச்சயமாக இங்கு தேவைப்படுகின்றார். நான் அவரை தத்தெடுத்து அவருக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றேன். நீங்கள் பிராமணர்கள், பிரம்மாவின் வாய்வழி குழந்தைகள். இப்பொழுது நீங்கள் கலியுகத்தின் இறுதியில் இருக்கின்றீர்கள். சத்யுகத்தின் ஆரம்பத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள். நீங்களே முதலில் தந்தையிடமிருந்து பிரிந்து உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக இங்கு இறங்கி வந்தீர்கள். உங்களுக்கு இடையேயும் எல்லோரும் இதனை கூற மாட்டார்கள். யார் முழுதாக 84 பிறவிகளையும் எடுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். லக்ஷ்மியும் நாராயணருக்கும் இந்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களை பற்றி இவ்வாறு பாடப்படுகிறது. அவலட்சணத்தில் இருந்து அழகானவர்கள் ஆகின்றார்கள். தேவர்கள் அழகானவர்களாக இருந்தார்கள்.
அவலட்சணமாக இருந்த அவர்கள் அழகானவர்கள் ஆகினார்கள். அவர் ஒரு கிராம சிறுவனிலிருந்து அழகிய ராஜகுமாரனாக மாறுகின்றார். தற்பொழுது அனைவரும் கிராமத்து சிறுவர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஓர் விஷயமாகும். எவருக்கும் இது தெரியாது. உங்களுக்கு அத்தகைய சிறந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அனைவருக்கும் ஒரே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரே இருக்கின்றார். அவரே அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் ஆவார். இந்த ஞானத்தின் மூலமே ஆத்மாவிலுள்ள மாசு நீக்கப்படுவதாலேயே இந்த யோகம் அக்னி என்று அழைக்கப்படுகிறது. யோக அக்னியின் மூலமே தமோபிரதான ஆத்மாக்கள் சத்தோபிரதானம் ஆகின்றார்கள். அக்னி குளிர்மையடைந்தால் மாசு நீக்கப்பட முடியாது. நினைவே யோக அக்னி என்று அழைக்கப்படுகிறது. அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. ஆகவே தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு தொடர்ந்து அதிக அளவு விளங்கப்படுத்துகின்றேன். நீங்களும் அதனை கிரகிக்க வேண்டும். அச்சா மன் மனாபவ். இதனை குறித்து கலைப்படையாதீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதை கூட மறந்து விடுகின்றீர்கள். கணவர்களுக்கெல்லாம் கணவரானவர் உங்களை ஞானத்தால் மிக அழகாக அலங்கரிக்கின்றார். அசரீரியான தந்தை கூறுகின்றார், என்னை அனைவரிடமிருந்தும் உங்களுடைய புத்தியின் யோகத்தை துண்டித்து உங்களுடைய தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். அனைவருடைய தந்தையும் ஒருவரே. இப்பொழுது இது உங்களுடைய ஏறும் ஸ்திதியாகும். உங்களால் அனைவரும் நன்மை அடைகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அனைவருக்கும் நன்மை அளிப்பதற்காக தந்தை வந்துள்ளார். ராவணன் அனைவரையும் சீரழிவடைய செய்கின்றான். ராமரே அனைவரையும் சத்கதிக்கு அழைத்து செல்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவும் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையின் அன்பான நினைவை கொண்டிருப்பதன் மூலம் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய புத்தியின் இணைப்பை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அக்னி வடிவில் நினைவை கொண்டிருக்கும் பொழுது ஆத்மாக்கள் சத்தோப்பிரதானம் ஆகின்றார்கள். 2. உங்களுடைய சிப்பிகளுக்கு பதிலாக தந்தை உங்களுக்கு ரத்தினங்களை கொடுக்கின்றார். அத்தகைய அப்பாவி பிரபுவிடமிருந்து உங்களுடைய மடியை நிரப்புங்கள். மௌனமாக இருத்தல் என்ற கல்வியை கற்பதன் மூலம் சத்கதியை அடையுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் யோக யுக்தாகி பந்தனத்திலிருந்து விடுபடுவதுடன் சதா பொறுப்புகளின் பந்தனத்தில் இருந்தும் மாயையிடமிருந்தும் விடுபட்டு இருப்பீர்களாக. பந்தனத்திலிருந்து விடுபட்டிருப்பதன் அடையாளம் சதா யோக யுக்தாக இருப்பதாகும். யோகயுக்த குழந்தைகள் பொறுப்புகளின் எந்தவிதமான பந்தனத்தில் இருந்தும் மாயையில் இருந்தும் விடுபட்டிருப்பார்கள். மனதின் எந்தவிதமான பந்தனமும் இருக்கக்கூடாது. உலக பொறுப்புகள் ஒரு விளையாட்டே. எனவே நீங்கள் இந்த விளையாட்டை வழிகாட்டல்களுக்கு ஏற்ப சந்தோஷமாக விளையாட வேண்டும். அப்பொழுது அற்ப விஷயங்களால் நீங்கள் ஒருபொழுதும் களைப்படைய மாட்டீர்கள். நீங்கள் அதை ஒரு பந்தனமாக கருதினால் மன விரக்தி அடைந்து என்ன ஏன் என்ற கேள்விகள் உங்களுக்குள் தோன்றும். எவ்வாறாயினும் தந்தையே பொறுப்பானவர். நீங்கள் வெறும் கருவிகளே. இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் பந்தனத்தில் இருந்து விடுபடுங்கள். நீங்கள் யோகயுக்தாகுவீர்கள். ஸ்லோகம். கரண் கராவன்கார் என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் அகங்காரத்தினதும் ஆணவத்தினதும் உணர்வை முடித்து விடுங்கள். அவ்யக்த இஷாரா. சத்தியம் மற்றும் நற்பண்புகள் என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். தூய்மையின்மை என்பது எவருக்கும் துன்பம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல. ஆனால் தூய்மை என்பது உங்களுக்குள் ஒழுங்குமுறையுடன் சத்தியத்தையும் சுத்தத்தையும் அனுபவம் செய்வதாகும். சத்திய படகு ஆடும் ஆனால் அமிழாது என்ற கூற்று உள்ளதைப் போல் நம்பிக்கை படகானது சத்தியமும் நேர்மையும் ஆகும். அது ஆடக்கூடும் ஆனால் அமிழாது. ஆகவே சத்தியத்தின் தைரியத்துடன் இறைவனை வெளிப்படுத்துவதற்கான கருவி ஆகுங்கள். ஓம் சாந்தி.